கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த நாள்ல இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, the Lord has stopped punishing you. He has made your enemy stand away from you. The Lord is the King of Israel. He is with you. You will never again be afraid that other will harm you. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிறேன். அதனால் நீ தீங்கை காணாதிருப்பாய். இன்னைக்கு கூட நம்ம கூட அநேக காரியங்கள்ல தீங்கு வந்துருமோ, இந்த காரியத்தை தீங்கு வந்துருமோ, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடுறோம், இந்த காரியத்துல தீங்கு வருமா? இல்லைனாக்கி பிள்ளைகள் வெளியில போறாங்க, அது நிமித்தம் பிள்ளைகளுக்கு தீங்கு வருமா? இல்லைனாக்கி நம்ம வெளில போறோம், எங்கெல்லாமோ அநேக ஜனங்கள் போகும்போது எத்தனையோ தீங்குகள், நமக்கு அந்த தீங்கு வந்துருமோன்னு ஒரு பயத்தோடு எல்லா இடத்துக்கு போறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆதலால் இனி தீங்கை காணாதிருப்ப. ஒருவேளை இதற்கு முன்பா நீங்க தீங்கை கண்டிருக்கலாம். ஒருவேளை இதற்கு முன்பாக நீங்களும் அந்த தீங்கான பாதையில, அந்த பிரச்சனையான பாதையில நடந்து செஞ்சிருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கும்போது நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று. இன்னைக்கு நீங்களும் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் அவங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய கர்த்தரை உங்க நடுவில் வைங்க. உங்க நடுவில் நீங்க வைக்கும்போது அவர் சொல்லுகிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு உன்னை ஒன்று செய்ய போறதில்லை. நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு வராதபடி, தீங்கை அவர்கள் காணாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியா இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.